ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைக்கி யஜுர் உபா கர்மா எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணோங்கிறத ப்ரீஃபாக சொல்கிறேன். மார்னிங் காத்தால தலைக்கு குளித்து நல்லா தோட்டின்ட்டு நல்லா விபூதியை குழச்சி நெத்தியில் வச்சுக்கோங்க. வச்சுன்ட்டு மார்னிங் சந்தியாவந்தனம் பண்ணணும். ரெண்டாவது பிரம்மச்சாரிகள் மட்டும் சமிதாதானம் பண்ணணும். அது கல்யாணம் ஆனவளுக்கு கிடையாது. அப்புறம் எல்லாருமே பின்னாடி சொல்கிற எல்லா ஷெட்யூலையும் பண்ணணும். காமோகார்ஷித் ஜபம் இது ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு தலையாவணி ஆவட்டுக்காரா இது பண்ணக்கூடாது. காமோகார்ஷித் ஜபம் அதாவது ஃபஸ்ட்டு டைம் ஆவணி ஆவட்டம் பண்ணுறவா இந்த காமோகார்ஷித் ஜபம் பண்ணக்கூடாது. ஓகேயா? அது காமோகார்ஷித் ஜபத்தை முடிச்சுட்டு மாத்தியானிகம் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் பிரம்ம யஜ்ஞம் பண்ணணும். பிரம்ம யஜ்ஞம் பண்ணி முடிச்சாட்டு மகா சங்கல்பம் அப்படின்னு ஒரு பார்ட் போட்டிருக்கேன். அந்த பார்ட்டை பார்த்து பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் முடிஞ்சுதுன்னா மறுபடியும் தலைக்கு குளிச்சுட்டு துவட்டிக்கோங்க. முடியாதவா ஆபோஹிஷ்டா மயோபோகான்னு அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அது இது மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லிவிடுங்கோ. சரியா? அதுக்கப்புறம் பூனல் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு மறுபடியும் நல்லா குழச்சி விபூதியெல்லாம் வச்சுட்டு பூனல் போட்டுக்கிற மந்திரத்தை சொல்லியிருக்கேன். அது பார்ட் 6 இருக்குது. பூனல் அதை பார்த்து போட்டுக்கோங்க. பூனலை போட்டுன்ட்டு எள்ளு அக்ஷதையை எடுத்து வச்சுட்டு காண்ட ரிஷி தர்ப்பணம் அப்படின்னு பார்ட் 7 சொல்லியிருக்கேன். அந்த பார்ட் 7 பார்த்து பண்ணுங்கோ. அதை முடிச்சுட்டு வேதாரம்பம் அது பார்ட் 8 சொல்லியிருக்கேன். வேதாரம்பம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறவா போய் ஹோமம் பண்ணுங்கோ. போக முடியாதவா சம்பாவனையோட இந்த பூனலை இன்றைக்கி நிறைவு செஞ்சுடலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு காயத்ரி ஜபம். அதுக்கு மறுபடியும் அதே மாதிரி தலைக்கு குளிச்சுட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு சந்தியாவந்தனம் மார்னிங் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு பிரம்மச்சாரிகள் மட்டும் சமிதாதானம் மறுபடியும் பண்ணிவிட்டோ அதுக்கப்புறம் காயத்ரி ஜபம்னு பார்ட் 9 போட்டிருக்கேன். அந்த பார்ட் 9 பார்த்து காயத்ரி ஜபம் பண்ணுங்க. ஆசீர்வாதம். இந்த யஜுர் உபா கர்மாவுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுங்கிறத சொல்கிறேன். எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன்னா சௌகரியமாக இருக்கும். 1 பஞ்சபாத்திர உதிரணி, 2 சொம்பு ஃபுல் ஆஃப் ஆர்ஓ வாட்டர். ஓகேயா? 3 விபூதி, சந்தனம், குங்குமம் இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. டப்பாவில் விபூதி வச்சுக்கோங்க. ஓகேயா? அப்புறம் உட்கார்றதுக்கு பலகை இல்லாட்டி மனை. 5வதாக பார்த்தீங்கன்னாக்கா தர்ப பவித்திரம் அந்த செட்டு கொடுத்துருப்பா அவங்க ஆற்று வாத்தியார். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி வச்சுருப்பேன். தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கோ. அமாவாசைக்கு நீங்கள் வச்சுருக்கிறத எடுத்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேயா? அப்புறம் 6வது பூனல். நீங்கள் அந்த கட்ட தர்ப பவித்திரம் வாங்கும்போதே பூனலும் சேர்த்து வாங்கிட்டுருங்கோ. 1 பூனலா 2 பூனலா 3 பூனலாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேயா? அப்புறம் எள்ளு அக்ஷதை. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா காண்ட ரிஷி தர்ப்பணத்தும் போது அது 2ஐயும் சேர்த்துட்டு பண்ணுவோம். அதனால் அது ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு எம்டி வெசல், அதாவது ஒரு பேசின் மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா யூஸ் பண்ண வாட்டரை அதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த தட்சணையை எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு வேணுங்கிறது. இதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன்னா சௌகரியமாக பண்ணலாம். ஓகே? ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ குருபியோ நமக. காமோகார்ஷித் ஜபம் அதாவது ஃபஸ்ட்டு டைம் தலையாவணி ஆவட்டம் இருக்கிறவா செய்கிறவாளுக்கு இது கிடையாது. மற்றவா எல்லாருமே செய்யணும். பிரம்மச்சாரியும் செய்யணும், கிரகஸ்தாலும் செய்யணும். ஓகேயா? இதில் பவித்திரம் போட்டுக்க சொல்லும்போது இது தர்ப்பணம் பண்ணுற பவித்திரத்தை எடுத்து போட்டுக்கக்கூடாது. அது 3 பில்லில் பண்ணியிருக்கோம், இது 2 பில்லில் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் 2 பில்லு பண்ணின பவித்திரம் இதுக்குன்னு கடையில் வாங்கி வந்திருப்பேன், இல்லை வாத்தியார் கொடுத்துருப்பாள். அதை எடுத்து அதைத்தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஆச்சம்யாம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. அடுத்ததாக பவித்திரத்தை போட்டுக்கோங்க கையில். 2 பில்லு பவித்திரம், 2 கட்டைப்பில்லை எடுத்து கால் கடியில் போட்டுக்கோங்க. கையை 2 ட்ராப் ஜலம் விட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. 2 கட்டைப்பில்லை எடுத்து கையில் இடிக்கிக்கோங்க. கணபதி தியானம். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம்.
ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத் ஓம் ஆபோ ஜோதிரச அமிர்தம் பிரம்ம போர்பவத் சுவரோம். சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்யப்ரஹ்மணः द्वितीयपरार्ते श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्धमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ श्रावणमासे शुक्लपक्षे पूर्णिमायां शुभतिथौ वासरः वासरस्तु इन्दुवासर யுக்தாயாம். காத்தால 9:01 முன்னாடி பண்ணா ஸ்ரவண நக்ஷத்திர யுக்தாயாம். 9:01 மேலே பண்ணா ஸ்ரவிஷ்டா நக்ஷத்திர யுக்தாயாம். சோபனயோக பத்ரகரண ஏவங்குண விசேஷண विशिष्टायां पूर्णिमायां शुभतिथौ दैश्यां पौर्णमास्याम् अध्याय उत्सर्जन अकरण प्रायश्चित्तार्थम् अष्टोत्तर. இந்த ஜபம் 108 வாட்டி பண்ணுறவா சதசங்கியா அப்படின்னு சொல்லுங்க. 1008 வாட்டி பண்ணுறவா சஹசிரசங்கியா. அப்புறம் எல்லோரும் சொல்லுங்க. காமோ கார்ஷீன் மன்யுர கார்ஷீத் இதி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. அந்த கையில் இடிக்கின்னு இருக்கிற கட்டப்பில் நார்த்து சைடு போட்டுட்டோ தண்ணியை தொட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க 2 கையும். இப்போது காயத்ரி ஜபம் பண்ணும்போது பிரணவசிய சொல்லுமோன்னோ அந்த மந்திரத்தை இப்போ சொல்லணும். ஓகேயா? அது இப்போது தலையில் சிரசில் கை வச்சுக்கோங்க. இதை சொல்லுங்க. பிரணவசிய ரிஷிர் பிரம்மா. மூக்கில் கை வச்சுக்கோங்க. தேவி காயத்ரி சந்தக. செஸ்ட்டில் கை வச்சுக்கோங்க. பரமாத்மா தேவதா. மறுபடியும் சிரசில் கை வச்சுக்கோங்க. பூராதி சப்த வியாஹிருதீனாம் அத்ரி பிருஹு குத்ஸ வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கீரச ருஷயஹ. மூக்கில் கை வச்சுக்கோங்க. காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு பிருஹதி பங்கி திருஷ்டுப்பு ஜகத்யஹ சந்தாம்சி. செஸ்ட்டில் கை வச்சுக்கோங்க. அக்னி வாயு அர்க்க வாகீஷ வருண இந்திர விஸ்வே தேவா தேவதாக அப்படின்னு சொல்லுங்க. பிராணாயாம ஜபே விநியோகா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பிராணாயாமம் 3 வாட்டியோ 10 வாட்டியோ செய்யுங்கோ. அதை இப்போ இது வீடியோவை ஹோல்டில் போட்டுக்கோங்க. அப்புறம் 10 வாட்டி பண்ணாட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ சிரசில் கை வச்சுக்கோங்க. ஆயாத்விதி அனுவாகஸ்ய வாமதேவ ரிஷிஹி. மறுபடியும் மூக்கில் கை வச்சுக்கோங்க.
அனுஷ்டுப் சந்தக செஸ்ட்டில் கை வச்சுக்கோங்க. காயத்ரி தேவதா நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத்து வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரி ஏம் சந்தசாம் மாதேதம் பிரம்மஜுஷஸ்வனஹ ஓஜோசி சஹோசி பலமசி भ्राजोसी देवानां दामनामासि विश्वमसि विश्वायुः सर्वमसि सर्वायुरभिभूरोम ट्विस्ट பண்ணுங்க உங்களை பார்த்து. காயத்ரீம் ஆவாஹயாமி சாவித்ரீம் ஆவாஹயாமி சரஸ்வதீம் ஆவாஹயாமி சிரசில் கை வச்சுக்கோங்க. சாவித்ரியா ருஷிர் விஸ்வாமித்ரஹ மூக்கில் கை வச்சுக்கோங்க. நிச்ருத் காயத்ரி சந்தஹ செஸ்ட்டில் கை வச்சுக்கோங்க. சவிதா தேவதா காமோ கார்ஷீன் மன்யுர கார்ஷீத் ஜபே விநியோகா அப்படின்னு சொல்லுங்க. அந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து இடது தோல் மேலே போட்டுக்கோங்க. விஷுவல்ஸில் காமிச்சிருக்கேன் பாருங்க. பி கேர்ஃபுல், இடது தோல். ஓகேயா? அதுக்கப்புறம் காயத்ரி ஜபம் பண்ணுற மாதிரி இது காமோ கார்ஷித் ஜபம் இல்லையா? அதனால் 108 வாட்டியோ இல்லை 1008 வாட்டியோ என்ன சொல்லணுன்னாக்கா, காமோ கார்ஷீன் மன்யுர கார்ஷீன் நமோ நமஹ காமோ கார்ஷீன் மன்யுர கார்ஷீன் நமோ நமஹ காமோ கார்ஷீன் மன்யுர கார்ஷீன் நமோ நமஹ. அந்த மாதிரி நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்களோ, சங்கல்பத்தில் 108 சொல்லியிருக்கீங்களோ இல்லை 1008 சொல்லியிருக்கீங்களோ, என்ன சொல்லி சங்கல்பம் பண்ணேளோ அத்தனை தடவை அதை செய்யணும். ஓகேயா? இந்த ஜபம் முடிஞ்சாட்டு பிராணாயாமம் பண்ணிவிட்டு சந்தியாவந்தனத்தில் பண்ணுவேளோனோ அதே மாதிரி கீழே கொஞ்சம் ஜலத்தை விட்டு உத்தமே ஷிகரே தேவி பூமியாம் பர்வதமூர்த்னி பிராமணேபியோ ஹ்யனுஜானம் கச்ச தேவி யதா சுகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜலத்தை தொட்டு நெத்தியில் வச்சுக்கோங்க. இதோட காமோ கார்ஷித் ஜபம் முடிஞ்சுது. அடுத்ததாக மாத்தியானிகம் பண்ணணும். மாத்தியானிகம் பண்ணிவிட்டு பிரம்ம யஜ்ஞம் பண்ணணும். பிரம்ம யஜ்ஞத்துக்கு என்னோடய லிங்க் இருக்குது. வீடியோவை பார்த்து பிரம்ம யஜ்ஞம் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் பாருங்க, கொடுத்துருக்கேன் க்ளீனாக. ஸோ அதை பார்த்து பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததாக மகா சங்கல்பத்துக்கு உட்காரணும். ரெடி பண்ணிக்கோங்க.